மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாம்பழத்தை வச்சு யூஸ்வலாக நிறைய ட்ரிங்க் குடிச்சிருப்போம். பட் அன்யூஷுவலாக ஒரு ட்ரிங்க் குடித்தா எப்படி இருக்கும்? எனக்கு நல்லாயிருக்கும். பார்க்குற நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க பாருங்கள். அப்படி என்ன ட்ரிங்க்குன்னு பார்க்கலாமா? ஹே அமிகோஸ், அடிக்கிற வெயிலுக்கு லஸ்ஸி குடித்தா எப்படி இருக்கும்? அதுவும் மேங்கோ லஸ்ஸி. ட்ரை பண்ணலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தாங்க. ஒன்று மாம்பழம், நெக்ஸ்ட்டு ஒரு கெட்டி தயிர், அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். பட் நான் இதுக்கு ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். தட்ஸ் இட். இந்த மினிமல் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம சில்லுன்ட்டு மேங்கோ லஸ்ஸி போட போகிறோம். இதுக்கு ஒரு பழுத்த மாம்பழத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் ஆக்சுவலி என்ன மாம்பழம்னு எனக்கு தெரியல. மீன்வைல் வழக்கம் போல் பேர்ட்ஸ் எல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது பேக்ரவுண்டில். பட் எனிவேஸ், இது என்ன மாம்பழம்னு தெரியல. பட் என்ன மாம்பழம்னாலும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, நல்ல பழமாக. அதை நல்லா சாப் பண்ணி, இது ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல, பார்க்க ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதனால் சும்மா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சும்மா ஸ்கோப் பண்ணி போட்டால் கூட போதும். எனக்கு டைம் பாஸ்க்கு வீடியோவுக்கு கவர் பண்ணுமேன்றதுக்காக நான் அப்படி ஸ்லெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்டு இது இன்னொரு நான் சொல்லட்டா, இப்படி நீங்கள் ஸ்லிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு ஹோல் நைட் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை இப்படி ஸ்கூப் பண்ணி அந்த பல்ப்பை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஐஸ்கிரீமே வேண்டாங்க. திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு அன் ஹார்ட் கோர் ஐஸ்கிரீம். அந்த அளவுக்கு யம்மியாக இருக்குங்க. மறக்காமல் அந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டில் செஞ்ச கட்டி தயிர் தாங்க எடுத்துக்கிட்டேன். பேக்கெட்டட் எடுக்கல. லுக் அட் த டெக்ஸ்சர்னும் பார்க்கவே அப்படியே ஒரு பேனக்கோட்டா ஃபீலில் பிளாபியாக திடீர்னு ஒரு ஸ்கூப் பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குல்ல. இந்த மாதிரி கட்டி தயிர் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நான் ஃபர்தராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஸ்கூப் பண்ண மாம்பழம், அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே ஒரு 2 பேருக்கான ப்ரொப்போர்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கான ப்ரொப்போர்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டானா இப்படி கொஞ்சம் சாலிடாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டரியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் நல்லாவே இருக்காது. அண்ட் இதில் ஹைலைட்டே நீங்கள் ஆட் பண்ண போகிற சால்ட்டு தாங்க. சுகரை விட லைட்டாக ஒரு பெஞ்சு சால்ட்டு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணணும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தாங்க பின்னாடி இவன் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பான். பட் எனிவேஸ், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் நான் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் 3 to 4 மின்ட் லீவ்ஸ் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். நான் எந்த ஜூஸ் செஞ்சாலுமே மின்ட் லீவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேங்க. நீங்களும் அந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும், ப்ளஸ் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும் அது குடிக்கும்போது. ஸோ அதனால் ஒரு 3 to 4 லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மிக்சர் கிரைண்டரில் பல்ஸ் மோடில் ஒரு 3 ரொட்டேஷன்ஸ் கொடுங்க. இதில் கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. கிரைண்ட் பண்ணால் கர்டில் ஆகிடும். அதனால தான் பல்ஸ் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். கீப் தட் இன் மைண்ட். அவ்வளோதான், லஸ்ஸி டன்னுங்க. மாம்பழ லஸ்ஸி ரெடி. இதை ஒரு 2 மினிட்ஸ் நூடுலை விட கம்மியான டைமில் நம்ம ப்ரெப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆட் பண்ணியிருக்க கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ்லாம் அதில் தெரியுதா க்ரீன் கலரில்? இது அப்படியே குடிக்கும் போது நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே மின்ட் லீவ்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்களா, அவ்வளோ யம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபைனலி கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் சுகரை தெளித்து விட்டுட்டு கார்னிஷிங் டன்னுங்க. இதை நீங்கள் எப்போ வேணாலும் குடிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் குடிக்கலாம், இல்லை ஈவினிங் டீ டைமுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஹாட் வெதருக்கு நீங்கள் எப்போனாலும் இந்த லஸ்ஸியை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் நாளைக்கு குடிக்கிறேன்ட்டு நீங்கள் குடிச்சிடாதீங்க. ஏன்னா அதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளிச்சிரும், டேஸ்ட் ரொம்ப புளிப்பாயிடும். தென் நீங்கள் உன் வீடியோ நான் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ டிஸ்க்ளைமர் முன்னாடியே போட்டுட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.